வயிறு வலி, அல்சர் தொந்தரவு யாருக்கு? பொதுவா வயிறு அப்படிங்கிற பாவகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம், மேல் வயிறு, அடிவயிறு. சோ இந்த பாவகத்துல பாவ கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது அமர்றாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த அல்சர் ட்ரபிள், வயிறு வலி தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த வயிறுக்கு கார கிரகமான குரு ஜாதகத்துல அதீத வலுவா இருந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுப்பாரு. சரிங்களா? அதே 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை உண்டு. அழுத்த ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட வயிறு வலி அதிகமா இருக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குரு அங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வலுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஸ்தானாதிபதிகளோட சம்மந்தப்பட்டிருப்பாரு, இல்லைன்னா லக்னாதிபதியோட அதிக தொடர்புல இருப்பாரு. குருவோட பாசிட்டிவ் ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய காணொலிகள் நம்ம சேனல்ல இருக்கு. ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்பவுமே ஒரு கிரகம் அதிக பலமா ஆகுது அப்படிங்கும் போது அதனுடைய காரகத்துவத்தை நமக்குள்ள அழுத்தம் திருத்தமா திணிக்க பார்க்கும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அதீத வலு பெற்றாலும் அங்க ஆபத்து தானே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி தானே. அப்ப அது மாதிரி சுபர்கள் அதிகமா வலு பெற்றாலும் அவங்களோட காரகத்துவத்தை அதிகமா அதில் திணிக்கதான் செய்வாங்க. குரு வைத்த குறிக்கக்கூடியவர், அவர் அதீதமா ஒரு ஜாதகத்துல பலமா இருக்காரா, அப்ப இந்த மாதிரி சிக்கலையும் சேர்த்து கொடுப்பாரு. வயிறு பெருக்கிறது, மாதிரி வயிறு பெருசாகிற தொப்பை போடுறது, இதெல்லாம் வந்து குருவோட இன்னொரு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். சோ குரு வலுத்த ஜாதகங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த உணவு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கான்சியஸா இருக்க வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சனி, செவ்வாய், ராகு, கேதுவோட கூடி நின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி குடலை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு, பெருங்குடலை குறிக்கக்கூடியவர் ராகு. சோ இவர் உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு, இல்ல 5ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்காரு, 5ஆம் இடத்துல தொடர்புல இருக்காரு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த வயிறு வலி தொந்தரவுகள், அல்சர் போன்ற விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. சனி, செவ்வாய் 5ல சம்பந்தப்பட்டாலும் பாவ கிரகங்கள் 5ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ அந்த மாதிரி சம்பந்தப்படுறாங்க, இல்ல அந்த அதிபதிகள் வீட்டோட அதிபதிகளை அவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வயிறு வலி தொந்தரவு, அல்சர் உறுதியா உண்டு. அந்தந்த தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப இது நடக்கும். சரிங்களா? இது போக உங்கள் லக்னாதிபதி இந்த ராகு, கேதுவோட கூடி நின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப க்ளோஸா போய், ஏன்னா ராகுங்கிறது பெருங்குடலை குறிக்கக்கூடியவர், கேதுங்கிறது அந்த ஆசன வாயு மலக்குடலை குறிக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப அவங்க நெருங்கி போய் லக்னாதிபதி கெட்டு போறாரு அப்படிங்கும் போது இந்த கிரகங்களோட ஆதிக்கம் அங்க அதிகமாகும். இப்ப இந்த மாதிரி வயிறு வலி சம்பந்தமான அல்சர் ட்ரபிள அவங்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ உங்கள் ஜாதகத்துல இது மாதிரி அமைப்பு இருக்கா? என்ன பண்ணணும்? பெரும்பாலும் ஹோட்டல் ஃபுட், ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய அசுத்த உணவு, ஹோட்டல்ல வெளியில அசுத்த உணவுகளை வாங்கி சாப்பிடுறத நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எல்லா ஹோட்டல்லையும் நான் தப்பா சொல்ல வரல. ஸோ வெளியில ஹோட்டல்ல நீங்க வாங்கி சாப்பிட்றத நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரபிள்ல இருந்து ஓரளவு நீங்க தப்பிக்கலாம். சரிங்களா? வீட்டுல சமைச்சு ஒரு சுத்தமான உணவை நீங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். சரி.